கான்ஸ்டபிள் சார். இங்க வாங்க, அவரை கூட்டு வாங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ் சார், கிளவுட் கிச்சன்லாம் இருக்கு, என்னோட பிசினஸ்லாம் இருக்கு. எப்ப சார் வீட்டுக்கு அனுப்புவீங்க? என்ன சார் இவ்வளோ சொல்லியும் என்ன தேவையில்லாம உட்கார வச்சிருக்கீங்களா சார்? சார் நீங்க போங்க. ஓகே சார். இவரை உங்களுக்கு தெரியுமா? இவரா சார்? தெரியும் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் ஹோட்டல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வேலையை விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு சார், 2-3 மாசம் ஆச்சு. இப்போ என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு ஒன்றும் தெரியாது சார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு. என்ன என்ன வேற மாதிரி இருக்கு? என்ன பத்தி என்ன சொன்னாரு? நீங்க சொல்லிதான் இவர் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனதாவும் உங்க பேச்சை கேட்டுதான் பிரியாணில கெட்டுப்போன இறைச்சியை கலந்ததா சொல்றாரு. வாட் வாட் சார், என்ன சார் அபாண்டமா பழி போடுறீங்க? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன ஆனந்த், நானா அப்படி சொன்னேன் உங்ககிட்ட? என்ன இப்படி வாய் கூசாம எப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க? ஓ, அந்த பொம்பளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க, அப்படிதானே? அவதான் ஏதோ பொறாமையில பண்றானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க. சார், நடந்த பிரச்சனைக்கும் பாக்கியா மேடத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவர் பேச்சை கேட்டுதான் நான் பாக்கியா மேடத்துக்கிட்ட வேலைக்கு போனேன். இல்ல நோ 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 இல்ல நோ சார். இவர் சொன்னதை கேட்டுதான் நான் பிரியாணியில கெட்டு போன இறைச்சியை கலந்தேன். நான் பண்ண தப்பு என் குழந்தைக்கே விபரீதமா வந்து முடிஞ்சிருச்சு. உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தான் நீங்க கவலைப்படுவீங்க இல்ல? மத்தவங்க வீட்லயும் ஆளுங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, அப்படித்தானே? தப்பு தான் சார், பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க சார். சார் என்ன சார் நடக்குது? என்ன சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு சார். புரியாதுங்க, உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கும் உங்க முன்னாள் மனைவிக்கும் பிரச்சனை இருந்தா அதை நீங்க பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்களோட உயிரோட எல்லாம் விளையாடக்கூடாது. சார் நான் ஒரு பக்கா ஜென்டில்மேன் சார். இந்த ஆள் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி என்னால யோசிக்கவே முடியாது சார். அப்படியா? அப்ப உங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம். உங்களால எந்த அளவுக்கு யோசிக்க முடியும்னு நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுங்க. சார்